முருகரோட 6 படை வீடுகள்ல கூட இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில்ல மட்டும் தாங்க வந்து இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மூலவர் சிலை இங்க மட்டும் தான் நாம வந்து பார்க்க முடியும். நாம உலகிலேயே வந்து உயரமான முருகர் சிலைகள்லாம் வந்து பார்த்திருப்போம். ஆனா கருவறைக்குள்ள இருக்க முருகர் சிலைகள்ல உயரமான முருகர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சக்திவேல் முருகர் மட்டும் தான். நீங்க இந்த முருகர் கோவிலுக்கு வந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா, மேல்மயில் அப்படின்ற வில்லேஜ்ல தான் இந்த முருகர் கோவிலானது வந்து அமைஞ்சிருக்கு. வேலூர் காட்பாடி டு குடியாத்தம் ரோட்ல கேவி குப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இது போல வந்து ஒரு வழியானது போகும். இந்த வழியில நீங்க வந்தீங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில மேல்மயில் அப்படின்ற ஊரானது வரும். இந்த ஊர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்து மயிலாடுமலை அப்படின்ற மலைக்கு மேல தான் வந்து சக்திவேல் முருகரோட கோவிலானது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மேல்மயில் மயிலாடு மலைக்கு மேல இருக்க சக்திவேல் முருகர் கோவிலானது 1970கள்ல வந்து கட்டப்பட்டு இருக்காம். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த மூலவர் சிலை தான் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வைக்கப்பட்ட மூலவர் சிலையா வந்து இருக்கு. அதன் பிறகுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய மூலவர் சிலையான சக்திவேல் முருகரோட சிலைய பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில்ல வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. 9.25 அடி உயரத்துல. ஒரு புறம் வந்து வள்ளியும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வந்து தெய்வானையும், நடுவுல பார்த்தீங்கன்னா வந்து சக்திவேல் முருகரும் வந்து இருக்காங்க இந்த கோவில்ல. இந்த இடத்துல வந்து முருகருக்கு மட்டும் வந்து கருவறை அமைக்கப்படல. வள்ளி தெய்வானைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி கருவறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். 3 கருவறைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம வந்து பார்க்கலாம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறப்பு வழிபாடானது வந்து ஒண்ணு இருக்கு. இங்க வந்து ஒரு தேங்காய் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 150. இந்த தேங்காவ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேரு என்னைக்கு நம்ம கட்டுறோமோ அந்த டேட் எழுதி இது போல வந்து ஸ்டாண்ட்ல வந்து கட்டிடுறாங்க. ஒரு 3 கிருத்திகைகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேங்காவுக்கு வந்து பூஜை பண்றாங்க. அதன் பிறகு இந்த தேங்காவ உடைச்சு அதுல இருந்து வர எண்ணெய வந்து சக்திவேல் முருகருக்கு வந்து எண்ணெய் காப்பு வந்து போடுறாங்க. இது போல வந்து வேண்டுதல் வச்சவங்க தேங்காய் கட்டின பிறகு ஒரு 3 கிருத்திகைகள் பார்த்தீங்கன்னா வந்து நெய் விளக்கானதை வந்து போடுறாங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் வந்து நினைச்சிருந்தாலும் அதை அப்படியே வந்து நிறைவேற்றி தர்றாராம் சக்திவேல் முருகர். திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை வரம் இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு வரும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுதான், குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமானது வந்து கிடைக்குதாம். இந்த கோவிலானது வருஷத்துல 365 நாளும் வந்து ஓப்பன்ல தான் வந்து இருக்கும். ஆனா நீங்க கிருத்திகை அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இது போல வந்து அன்னதானமும் மதியத்தில் வந்து வழங்குறாங்க இந்த கோவில்ல. நீங்க இந்த கோவிலுக்கு வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வரும்போது சந்தனம் மற்றும் விபூதி அலங்காரத்தோட காட்சியளிப்பாரு இந்த முருகர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு தீவிரமான முருக பக்தர்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இது போல வந்து பல கோவில்களோட வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.